கஜானா காலின்னாக்கா இப்போ கஜானா பார்த்துட்டு இவர் வாக்கு கொடுத்துருக்கணும். வாக்கு கொடுத்தது கஜானா பார்த்துட்டு வாக்கு கொடுத்துருக்கணும். திட்டம்னு சொல்கிறீங்களே, அந்த சிங்கப்பெண் திட்டம். இப்போ இந்த இடத்துல எத்தனை சிங்கப்பெண் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் எல்லாம் இவ்வளோ கரண்ட் எல்லாம் கட் ஆகாதுங்க, இப்போ கரண்ட் கட் ஆகுது. அவங்க இதுலேயே அவங்களே தாவாக்காவிலே ரேப் நடக்குது. அந்த அமைச்சரே குற்றவாளியாக நிற்கிறார் ஒருத்தர். அதுலேயும் அவங்க பாருங்க, எங்கே போனாலும் இந்த தாவக்காக்காரங்க இப்போ ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. ஆட்சி நடக்குதுங்க, ஆனால் சரியில்லைங்க. ஆட்சின்னாக்கா விஜய் வந்து டைரெக்டாக எல்லாமே என்னென்னாம சொன்னாரோ அதெல்லாம் கொண்டு வரணும். அதெல்லாம் கொண்டு வந்தால் தான் ஆட்சி நல்லா நடக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனால் சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே செய்யாமல் இருக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் இந்த கொலை, இந்த பாலியல் தொந்தரவு அது இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அது எந்த வரைக்கும் எதுவுமே சரி பண்ணுறது இல்லை. ஆனால் சரி பண்ணால் நல்லா இருக்கும். ஆட்சி நல்லபடியாக நடத்தினா நல்லா இருக்கும். இப்போ வந்திருக்கிறாரு, நல்லபடியாக முடித்தா நல்லது தான். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்காரு, அதுக்குள்ளே அவரை ப்ரெஷர் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அதை பார்த்தீங்கன்னா அது ப்ரெஷர் பண்ண ஏங்க வாக்கு சொல்லிட்டாரு இல்லை, வந்த உடனே சைன் பண்ணுறேன், வந்த உடனே இது கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், 2500 கொடுக்குறேன், எல்லாம் பஸ்ஸுக்கும் ஃப்ரீயாக விடுறேன், எல்லாமே இது 6 சிலிண்டர் தர்றேன்னு எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. இந்த 1000 ரூபா கூட இந்த ஸ்டாலின் சார் எடுத்துன்னு வந்தது தான் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 1000 ரூபா அது கூட அவர் கொடுக்கலன்னா இவர் சொன்னது இது வரைக்கும் நடந்திருக்காது. அது எல்லாமே கொடுத்தா சரியாக இருக்கும். அது கொடுக்கலன்னா அது ஆட்சி சரியில்லைங்க, தெரியுமா? ஆட்சிக்கு வந்துட்டாரு, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து வந்திருக்கலாம்னு உங்களுக்கு தோணுதா? இன்னும் கொஞ்சம் ஆமாம். இது வரைக்கும் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்தது அது சரியில்லை. இவர் வந்து எதனாலும் ஒன்று 5 வருஷம் எதனாலும் பண்ணிட்டு வந்திருந்தால் பரவாயில்ல. அங்கே போனோம், இது பண்ணோம், அங்கே போனோம், இது பண்ணோம், அங்கே கலாட்டா நடந்துச்சு, இங்கே கலாட்டா, அங்கே கொலை நடந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணியிருந்தாக்கா அது பரவாயில்ல. மக்களோட நிற்கவே. ஆமாம், மக்களை அவர் நின்று பேசலை. சும்மா இது ஓட்டுக்காக எல்லாமே பேசினார். ஓட்டுக்காக சினி ஃபீல்டில் இருக்கிறதுனால அவர் சினி ஃபீல்டு மாதிரியே சொல்லினே இருக்கார் அவர். அந்த மாதிரி அது வந்து அந்த மாதிரி அளவுக்கு பண்ண முடியாது. இவர் நல்லபடியாக இது பண்ணணும். அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் வந்து செய்யணும். இப்போ பாருங்கள், அடிக்கடி கரண்ட்டு இந்த ராயப்பேட்டை ஏரியாவில் கரண்ட்டு போகாது. ராயப்பேட்டை ஏரியாவில் கரண்ட்டு போகாது. இப்போ இந்த ராயப்பேட்டை ஏரியாவில் கரண்ட் அடிக்கடி போகுது. ராயப்பேட்டை ஏரியாவில் ஒரு டைம்னு சொல்கிறதுக்கு இல்லை, நைட்டில் போகுது, பகலில் போகுது. இப்போ இருக்கிற வீடுங்களெல்லாம் இப்போ இருக்கிற வெயிலுக்கு கரண்ட் இல்லைன்னா இருக்க முடியல. ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியல. அப்பப்போ கரண்ட் ஆஃப் ஆகுது. அதுவும் சரியில்லை இப்போது. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் இவ்வளோ கரண்ட் எல்லாம் கட் ஆகாதுங்க. இப்போ கரண்ட்டு கட் ஆகுது, நிறைய கட் ஆகுது இப்போது. அதுவும் சரியில்லை. ஆனால் இவர் பேசினதெல்லாம் கொண்டு வரணுங்க. கொண்டு வந்தால் தாங்க ஒரு ஆட்சி. திமுக ஆட்சியில் இவ்வளோ கட் ஆகலைங்க. திமுக ஆட்சியில் கட்டே ஆகலை. நம்ம ராயப்பேட்டை ஏரியாவில் கட் ஆகிடுச்சுனாக்கா எதனாலும் ஒரு ரிப்பேரு, ரோட்டில் ரிப்பேரு, இப்போ இது டிரான்ஸ்ஃபார்மரில் ரிப்பேருனாக்கா தான் கரண்ட்டு போகும். ஆனால் அடிக்கடி கரண்டெல்லாம் ராயப்பேட்டையிலாம் கரண்ட்டை கட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறோமே, இது வரைக்கும் ராயப்பேட்டையில் இவ்வளோ கரண்ட்டு ஒரு ரிப்பேருன்னா தான் கரண்ட்டு போகும். ரிப்பேர் இல்லைன்னா கரண்ட்டே போகாது. அது இப்போ அடிக்கடி கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. அது வேறு தொந்தரவாக இருக்குது. ஆனால் இவங்க சொன்னதை 6 சிலிண்டர் சொன்னாங்களே, இது வரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? ஒரு வார்த்தை சொல்லலை. அந்த சிலிண்டர் பற்றி கூட ஒருவும் பேசலை. அப்புறம் இந்த பஸ்ஸு சொன்னார், எல்லா பஸ்ஸுக்கும் ஃப்ரீயாக சொன்னார். லேடிஸுக்கு, மகளிருக்கு அது ஏதாவது சொன்னாரா? இது வரைக்கும் எதுவும் அதுவும் சொல்லலை. அதான் அந்த 2500 வேறு சொல்லியிருந்தார் மகளிருக்காக. அந்த 2500ல் இவர் ஸ்டாலின் சார் கொடுத்த 1000 ரூபா தான் எங்களுக்கு வந்து இன்னும் இருக்குப்பா. அதெல்லாம் இன்னும் வரல. இன்னும் எதுவுமே கொண்டு வரலைங்க. எது என்ன கொண்டு வந்தார்? எதுவுமே கூட இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காரு. இப்போ சிங்கப்பெண் திட்டம்னு சொல்கிறீங்களே, அந்த சிங்கப்பெண் திட்டம் இப்போ இந்த இடத்துல எத்தனை சிங்கப்பெண் இருக்காங்க? எதுவுமே நடக்காதா இங்கே? இப்போ யாருக்கு யாருக்கு தான் அவர் பாதுகாப்பு கொடுத்துருவார் சொல்லுங்கள்? எல்லாம் அவர் பண்ணிட்டு போனார் தான். அவர் வேர் போட்டு போயிட்டார். இப்போ அது சரி. இப்போ நீங்கள் வந்து இருக்கிறீங்க, நீங்கள் தான் சரி பண்ணணும். அது யார் ஆட்சி? இப்போது அவங்க ஆட்சி தானே. அவங்க தான் சரி பண்ணணும். அது அவர் பண்ணிட்டு போயிட்டாருனாக்கா இப்போ யாருங்க பண்ணுறது? அதெல்லாம் இது எல்லாம் காலி பண்ணிட்டார். கஜானா காலி எல்லாமே காலியாருன்னு தான் சரி பண்ணி செய்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்கிறது தான். இப்போ கஜானா காலின்னாக்கா இப்போ கஜானா பார்த்துட்டு இவர் வாக்கு கொடுத்துருக்கணும். வாக்கு கொடுத்தது கஜானா பார்த்துட்டு வாக்கு கொடுத்துருக்கணும்.